மண்டே மார்னிங் இப்போலாம் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் மார்னிங் ரெடி பண்ணிக்கிறேன். எனக்கு லஞ்சும் சேர்த்து குக் பண்ணும்போது ரொம்ப ரஷ் பண்ணி குக்கிங் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் ரெடி பண்ணுறேன். பட் சேம் டே நம்ம ரெடி பண்ணுற அதே டிஷ்ஷஸ் இருக்குது. வேர்க்கடலை, சுண்டல், ஏதாச்சும் ஒரு ஸ்நாக் ரெசிபி, ரைஸு, அப்புறம் சட்னி, இல்லைனா இட்லி தோசைக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு டே வந்து சாம்பார், இதெல்லாமே மார்னிங் ரெடி பண்ணுறது தான். பட் ஹாஃப் அன் ஹவர்லேயே ஒர்க் முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் டெய்லி பேசிஸில் அதே ஒர்க் ரிப்பீட்டடாக பண்ணும்போது எனக்கு டைம் கன்சூமிங் அவ்வளோ எடுத்துக்கிறதுல இப்போலாம் டக் டக்குன்னு வந்துட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் லஞ்சுக்கு ஒரு சாம்பார், ஒரு பொரியல் மட்டும் ரெடி பண்ணால் ஓகே. பேபிக்காக ரைஸ் மட்டும் கொஞ்சம் மார்னிங் எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கேன். ஸோ இன்கேஸ் தேவைப்பட்டால் அகைன் ஆஃப்டர்நூனும் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. கர்ட் ரைஸ் மட்டும் தான் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டால் அவங்க சாப்பிட்றதா சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வேறு எந்த ரைஸ் கொடுத்து விட்டாலும் பேபி பெருசாக எடுத்துக்கிறதில்ல, நீங்கள் கர்ட் ரைஸே கூட கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க சாப்பிட்டாலும் சாப்பிட்லனாலும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அகைன் நான் வேறு ஏதாச்சும் ரைஸ் வந்து வெரைட்டி ரைஸ் மாதிரி கொடுத்துட்ருது. ஸோ அதனால் கர்ட் ரைஸ்க்காக மார்னிங் கொஞ்சம் ரைஸ் வச்சு கொடுத்து விட்டுறேன். இது இல்லாமல் அவங்களே எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஸ்நாக்கோ இல்லை ஏதோ ஒரு ஐட்டம் வந்து ரெடி பண்ணியும் கொடுத்துட்றேன். ஸோ அன்றைக்கி ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே ஒர்க் முடிஞ்சிடுச்சு. ஸோ கையோட கிச்சன் க்ளீன் பண்ணி வெசலும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன்.